ஒரு முஸ்லீம் சகோதரர் என்னிடத்தில் கேட்கிறார், சொல்கிறார், ஜும்மா தொழுகை சுன்னத்து தான், ஃபர்லு கிடையாது அப்படிங்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு. அது யாராவது சொல்லியிருப்பாங்களே ஜும்மா தொழுகைங்கிறது என்ன, எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால் 5 வேளை தொழுகைன்னு வருதில்ல, 5 வேளையில் ஜும்மான்னு ஒன்று இருக்கவா செய்யுதுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கருத்தை நினைத்து கொண்டு 5 வேளை தொழுகையில் சுபுகுல் லுஹர் அஸர் மக்ரிப் இஷா தான் இருக்குது, ஜும்மான்னு ஒன்று இல்லை, அதனால அது கடமை இல்லைன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆனால் இது ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இது கட்டாய கடமையான ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, அல் ஜும்மாத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமானவனுக்கும் ஜும்மா தொழுகை என்பது வாஜிபு. வாஜிபுன்னா இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க, வாஜிபு ஃபர்லு ரெண்டுக்கு வித்தியாசம். வாஜிபுன்னா கடமைன்னு அர்த்தம். வாஜிபு என்றாலும் ஃபர்லு என்றாலும் ஹத்துமு என்றாலும் எல்லாமே கடமைக்கு உரிய சொல்லுதான். இவங்க மதுஹபுகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சிலது ஃபர்லு, அதுக்கு அடுத்த ஃபர்லு வாஜிபு, இந்த வித்திரு வாஜிபும்பாங்க. வாஜிபுன்னு ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. வாஜிபு ஃபர்லு எல்லாமே ஒன்று தான். அப்போ ஜும்மா என்பது வாஜிபுன் கட்டாய கடமை, ஃபர்லுன்னு அர்த்தம். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் 4 பேரை தவிர, 4 பேர் யாருன்னா அடிமைகள், பெண்கள், சிறுவர்கள், நோயாளிகள், இவர்களை தவிர அனைத்து முஸ்லீமுக்கும் ஜும்மா கட்டாய கடமை. இந்த 4 பேருக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, அவங்கள ஒரு தொழுதுக்குருவாங்க. சரியா? விரும்புனா ஜும்மாவும் தொழுதுக்கிறலாம். இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அது போக குர்ஆன்லையும் ஜும்மா கடமை என்று சொல்வதற்குரிய வசனம் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா, ஜும்மா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்படுது என்று சொன்னால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். வதருல் பைய, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? வியாபாரம் கூட பண்ணக்கூடாது. ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், இதுதான் உங்களுக்கு சிறந்தது, இதை அறிய மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ ஜும்மா தொழுகைக்கு மற்ற தொழுகைகளுக்கு கூட வியாபாரத்தை நாம் போட்டுட்டு லொஹர் தொழுகைக்கு வான்னு சொல்லப்படலை, அசர் தொழுகைக்கு கடையை மூடிட்டு வான்னு சொல்லப்படவில்லை, மகரிப் தொழுகைக்கு வாங்க சொல்லப்பட்டால் கடையை மூடிட்டு வான்னு சொல்லப்படவில்லை. வேற ஆளை வச்சு கூட வியாபாரம் பண்ணலாம். மகரிப் நேரமாச்சு, நான் போய் தொழுதுக்கு வந்துடுறேன், நீ கடையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவரை மாற்றிக்கிடலாம். எதுக்கு? மகரிப்புக்கு, இஷாவுக்கு கூட மாற்றிக்கிடலாம். ஆனால் ஜும்மாவுக்கு மாற்ற முடியுமா? வியாபாரமே பண்ணக்கூடாது. ஒரு அருள் பைய, வியாபாரத்தை விட்டணும்னா நானும் பண்ணக்கூடாது, என் கடையில் வேற ஆளை வச்சும் பண்ணக்கூடாது, முஸ்லீம் அல்லாத ஆளை வச்சு கூட பண்ணக்கூடாது. வியாபாரத்தை விட்டுருன்னா என் பெயரில் வியாபாரம் நடக்கக்கூடாது என்னுடைய நிறுவனத்தில். அப்படின்னா இது என்ன, எல்லாத்தையும் மிஞ்சின கடமையாக இருக்குல்ல. 5 வேளை தொழுகைக்கு இல்லாத அளவுக்கு உள்ள கடமை எது இருக்குது? ஜும்மாங்கிறது இருக்கிறது. ஜும்மா சுன்னத்துன்னு சொல்வதற்கு என்ன இல்லை, ஒரு அடிப்படை கிடையாது.